அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒருவன் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவன் அதில் வெற்றியடைந்து தன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய சிறந்த வழி ஒன்றை சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பதிவில் பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த ஆசிரமத்தில் இருக்கும் துறவியை பார்ப்பதற்காக ஒரு இளைஞன் வந்திருந்தான். அப்போது துறவி ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். துறவியை பார்த்த அவன் வணக்கம் தெரிவித்துவிட்டு நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த துறவி அவனிடம், என்னப்பா ரொம்ப சோகமா இருக்க? உன்னை பார்க்கும்போதே வாழ்க்கையில வெறுத்தவன் போல் தெரியுதே, என்ன பிரச்சனை உனக்கு? என்னிடம் என்ன தீர்வு காண்பதற்கு இங்கு வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், ஐயா, என் பெயர் சுந்தரம். நான் இந்த ஊரைச் சேர்ந்தவன்தான். நீங்கள் கூறியது போல நான் மிகவும் சோகத்துடனும் கவலையுடன் தான் இருக்கிறேன். நான் பல வருடங்களாக ஓரிடங்களில் வேலை செய்தேன், பணம் சம்பாதித்தேன். என்னால் முடிந்தவரை நிறைய வேலைகளை செய்வேன், பணம் சம்பாதிப்பேன். ஆனால் என் வாழ்க்கை எப்போதும் போல ஒரு சாதாரண வாழ்க்கையாகத்தான் இருந்தது. என்னால் வாழ்க்கையில் பெரியதாக முன்னேற்றம் அடைய முடியவில்லை. எனது பொருளாதாரத்தில் எந்த வளர்ச்சியும் தெரியவில்லை. சரி, நாம் ஏதாவது தொழில் செய்யலாம், அப்போதாவது நிறைய வருமானம் கிடைக்கும் என்று எண்ணி 2-3 தொழில்களையும் செய்து பார்த்துவிட்டேன். ஆனால் அதில் நான் நினைத்த அளவிற்கு வெற்றி பெற முடியவில்லை, நிறைய லாபம் அடையவும் முடியவில்லை. இனி நான் என்ன செய்வது? எப்போது எப்படி என் பொருளாதார நிலையில் வளர்ச்சி அடைந்து என் வாழ்க்கையில் முன்னேறுவது? இல்லை, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா? இதற்கு தாங்கள் தான் எனக்கு நல்லது ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அந்த துறவி, உன் மனநிலை என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒருவன் எந்த வேலையை செய்தாலும் சரி, எந்த தொழிலை செய்தாலும் சரி, அதை கொண்டு அவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய இந்த ஒரு விஷயத்தை அவன் சரியாக செய்ய வேண்டும். அது என்ன என்பதை உனக்கு ஒரு சிறிய கதையின் மூலமாக சொல்கிறேன், கேள் என்று கூறி கதையை சொல்ல ஆரம்பித்தார் துறவி. முன்பு ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு இடத்தில் மதிய வேளையில் 3 பேர்கள் சுத்தியல் ஒளியை கொண்டு பெரிய கற்களை உடைத்து கொண்டும் கொத்தி கொண்டும் இருந்தார்கள். அப்போது அந்த வழியே பெரியவர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவர் அந்த 3 பேரையும் பார்த்ததும் அவர்களிடம் சென்று கல்லை உடைத்து கொண்டிருந்த முதல் நபரை பார்த்து அந்த பெரியவர், தம்பி, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அவன் மிகவும் எரிச்சலுடன் அந்த பெரியவரை பார்த்து, யோ, பார்த்தா தெரியல? உனக்கு கண் இருக்கா இல்லையா? பார்த்தா எப்படி தெரியுது என்று அந்த பெரியவர் மீது எரிந்து விழுந்தான். என்ன இவன் இப்படி எரிந்து விழுகிறானே என்று நினைத்த அந்த பெரியவர், மற்றவனிடமும் இதே கேள்வியை கேட்கலாமா? இல்லை, அவனும் இவனைப் போலத்தான் கத்துவானா என்று மனதில் நினைத்தவாறே கல்லை உடைத்து கொண்டிருந்த 2வது நபரிடம் சென்ற அந்த பெரியவர் முதல் நபரிடம் கேட்ட மாதிரியே, தம்பி, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த 2வது நபர், ஐயா, நான் என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சாப்பிட வேண்டாமா? ஏதோ வயிற்று பொழப்புக்காக நான் இந்த கல்லை உடைக்கும் வேலையை செஞ்சு கொண்டிருக்கேன். அதை விட்டாலும் எனக்கு வேற வழியும் தெரியாது. அப்புறம் என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? அதனால்தான் இப்படி வெயில்ல கஷ்டப்படுகிறேன் என்று கூறினான். அதை கேட்ட பெரியவர், முதலில் எரிந்து விழுந்தவனை விட இவன் பரவாயில்லை, கொஞ்சம் நிதானமாக நமக்கு பதில் கூறினான். அவனுக்கு என்ன குடும்ப கஷ்டமோ அது அவனுக்கு தான் தெரியும். சரி, இருந்தாலும் இங்கே ஏன் இந்த வேலை நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரியலையே. சரி, அந்த 3வது நபரை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என முடிவு செய்த பெரியவர் அவன் அருகில் சென்று, தம்பி, இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவனோ அந்த பெரியவருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு, ஐயா, இந்த இடத்தில் சத்திரம் ஒன்று வரப்போகிறது, அதற்காகத்தான் நாங்கள் இந்த கற்களை உடைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வழியாக போகும் வழிப்போக்கர்கள் வெயில் காலங்களிலும் மழைக்காலங்களிலும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இந்த பகுதியில் திருடர்கள் பயம் வேறு இருக்கிறது. அதனால்தான் இங்கே ஒரு சத்திரம் வரப்போகிறது. இனி வழிப்போக்கர்கள் அனைவருக்கும் எந்த தொல்லைகளும் இருக்காது. இனி அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த சத்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் இந்த ஊரில் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்களும் தங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த சத்திரத்திலேயே நடத்தி கொள்ளலாம். இது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எனவே பல நன்மைகளும் புண்ணியத்தை தரப்போகும் இந்த சத்திரம் கட்டும் வேளையில் ஏதோ என்னால் முடிந்த சிறு உதவியாக இந்த கல் உடைக்கும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்ட அந்த பெரியவர், ஆகா, இவன்தான் உண்மையான தொழிலாளி. தான் வெயிலில் நின்று கல் உடைத்து கொண்டிருந்த போதும் எவ்வளவு பொறுமையாக மகிழ்ச்சியாக என் கேள்விக்கு பதில் கூறினான் என்று மனதிலே அவனை புகழ்ந்தார். பிறகு அந்த பெரியவர் அந்த 3வது நபரிடம், தம்பி, பக்கத்து ஊரில் பண்ணையார் ஒருவர் இருக்கிறாரே, உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அவனும், ஓ, தெரியுமே, அவர் பெரிய பண்ணைக்காரராயிற்றே என்றான் அவன். அதற்கு அந்த பெரியவர்,
தம்பி, அந்த பண்ணைக்காரர் நான் மக்களுக்காக பல வீடுகளையும் சத்திரங்களையும் கட்ட உள்ளேன். எனக்கு உன்னை போன்ற வேலையால் தான் தேவை. எனவே இந்த வேலையை நீ முடித்துவிட்டு என்னிடம் வந்துவிடு. உன்னை நான் கட்டும் அனைத்து கட்டிட வேலைகளுக்கும் தலைமை பொறுப்பாளராக நியமிக்கிறேன். நல்ல சம்பளம் தருகிறேன். எனக்கு உன்னை போன்ற கடமை உணர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் உள்ளவன்தான் தேவை என்று கூறினார் அந்த பெரியவர். அதை கேட்ட அவனும் மகிழ்ச்சியாக அவருக்கு சம்மதம் தெரிவித்தான் என்று கதையை முடித்தார் அந்த துறவி. பிறகு துறவி அந்த இளைஞனிடம், தம்பி, இந்த கதையில் வரும் 3 நபர்களும் கல்லை உடைக்கும் வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த 3 பேருடைய எண்ணங்களும் மனநிலையும் வேறு வேறாக இருந்தன. அதாவது, முதல் நபருக்கு அவர் வேலை செய்து கொண்டிருந்த வேலை அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏதோ வேறு வழியில்லாமல் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். எனவேதான் கேள்வி கேட்ட அந்த பெரியவரின் மீது எரிச்சலுடன் எரிந்து விழுந்தான். அந்த 2வது நபருக்கும் தான் செய்யும் வேலையின் மீது எந்த ஈடுபாடோ ஆர்வமோ மரியாதையோ இல்லை. எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும், தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பணம் வேண்டும் என்பதற்கு அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த 3வது நபரோ தான் செய்யும் வேலையை மிகவும் விரும்பி முழு ஈடுபாட்டுடன் செய்தான். அதனால்தான் அவனால் அந்த பெரியவரிடம் சிரித்த முகத்துடன் பதில் கூற முடிந்தது. மற்றும் தான் செய்யும் வேலையினால் ஏற்படும் நன்மைகளையும் பயன்களையும் அவன் நினைத்து பார்த்து கடமை உணர்ச்சியுடன் பொறுப்புடன் வேலைகளை செய்தான். எனவேதான் அவனுக்கு அந்த பெரிய பண்ணைக்காரரிடம் வேலை கிடைத்தது. அவரிடம் மிகவும் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் அவன் வேலை செய்ததால் அந்த பண்ணைக்காரர் மகிழ்ந்து மேலும் மேலும் அவனுக்கு சன்மானங்களை கூடுதலாக கொடுத்தார். அவனும் தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தான். எனவேதான் நீயும் எந்த வேலை செய்தாலும் அல்லது எந்த தொழில் செய்தாலும் அதை முழு மனதுடனும் விரும்பி ஏற்று செய்ய வேண்டும். வேண்டா வெறுப்போடு செய்யக்கூடாது. செய்யும் வேலைகளில் முழு ஈடுபாட்டுடனும் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் செய்ய வேண்டும். அப்போது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை அல்லது தொழில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை உன் வாழ்க்கையின் உயர்ந்த இடத்திற்கு இழுத்து செல்லும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்றார் அந்த துறவி. அதை கேட்ட இளைஞனுக்கு மனம் தெளிந்தது. அவன் சோகம் மறந்து முகமகிழ்ச்சி அடைந்து துறவிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினான். இந்த கதையில் வருவது போல ஒருவன் சாதாரண டீ கடை, மளிகை கடையில் வேலை செய்தாலும் சரி, பெரிய நிறுவனங்களில் வேலை செய்தாலும் சரி, ஒரு சிறிய பெட்டிக்கடை ஆரம்பித்து தொழில் செய்தாலும் சரி, நிறைய பணம் முதலீடு செய்து பெரிய தொழிலை செய்தாலும் சரி, அவன் அந்த தொழிலை வேலையை விரும்பி ஆர்வத்தோடு செய்தாலும் சரி, அவன் தான் செய்யும் வேலையிலும் தான் செய்யும் தொழிலிலும் முன்னேற்றம் அடைந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து தன் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவான். இங்கு கூறப்பட்ட ஒரு சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மற்றும் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.